Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 10th sum பார்க்கலாம். sum பார்க்கறதுக்கு முன்னாடி first format பார்த்துடலாம். format of total debtors account. debtors அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு அவங்க இன்னும் கேஷ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, கேஷ் வந்து கொடுக்கணும் அவங்க. ஸோ நம்ம டெப்டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருப்போம். ஸோ நமக்கு அமௌண்ட் தர வேண்டிய பர்சன் தான் டெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ டோட்டலா நம்ம டெப்டாஸ்க்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம். ஓகேவா, ஃபார்மட் வந்து நம்ம லெட்ஜர் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் டெப்டார் கிரெடிட்டார் மேல போட்டுக்கணும், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க, இங்க டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பாருங்க. எதெல்லாம் ரிசீவ் பண்றோமோ அண்ட் ஆல்சோ லாசஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸும் நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும். ஓகேவா, அக்கார்டிங் டு நாமினல் அக்கௌண்ட் கோல்டன் ரூல்ஸ்ல நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எல்லாமே நம்ம டெபிட் பண்ணணும்னு வரும் இல்லையா. ஸோ ஜேர்னல்ல நம்ம டெபிட் பண்ணோம்னா லெட்ஜர்ல நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல எழுதுவோம். ஸோ தட் நமக்கு எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் வந்தாலும் இங்க கிரெடிட் சைட்ல தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பை கேஷ் ரிசீவ்டு, இங்க பை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஜர்ல நம்ம எப்பயுமே பை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, கிரெடிட் சைட்ல அது மாதிரி பை போட்டுக்கோங்க. ஸோ டெப்டாஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கேஷ் ஏதாவது ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா பை கேஷ் ரிசீவ்ட்ல போடணும். நெக்ஸ்ட் பை பேங்க் அக்கவுண்ட் செக்ஸ் ரிசீவ்டு, இவங்க இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் நம்மளுக்கு செக் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பேங்க்ல ரிசீவ் ஆகும் இல்லையா, அதனால பை பேங்க் அக்கவுண்ட் செக்ஸ் ரிசீவ்டு. நெக்ஸ்ட் பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட். ஸோ டெப்டாஸ் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அது லாஸ் தான் இல்லையா. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் கிரெடிட்ல வரும். நெக்ஸ்ட் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். ஒன்ஸ் நம்ம சேல் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து கூட்ஸ் வெளியே போகுது, நம்ம சேல் பண்ண பொருள் திரும்பவும் நம்ம கிட்டே வருது, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது கூட்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு உள்ளதான் வருது இல்லையா, ரிசீவ் பண்றோம். அதனால பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பை பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது வாரா கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய லாஸ் தான். லாஸையும் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்ல போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட். ஒன்ஸ் நம்ம டெப்டாஸ்க்கு கூட்ஸை சேல் பண்ணும்போது நம்ம பில்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அதை அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த பில்ஸ் மூலியமா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆக வேண்டியது இருக்கு, அதுதான் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ஸ் ரிசீவபிள் பத்தி இன்னும் டீடைல்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் சம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த பக்கம் நம்மளுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும், ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஓப்பனிங் பேலன்ஸும் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸும் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைட்ல போடணும், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸை இங்க லாஸ்ட்ல கிரெடிட் சைட்ல போடணும், பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். நெக்ஸ்ட் டெபிட் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும், ஓப்பனிங் பேலன்ஸ். இது தவிர்த்து ஏதாவது செக் டிசோனர் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த சைட்ல டெபிட் சைட்ல காட்டணும். ஓகேவா, அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் வந்து டிசோனர் ஆச்சு அப்படின்னா அதையுமே இங்க டெபிட் சைட்ல காட்டணும். ஓகேவா, டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் பில்ஸ் டிசோனர்ட் அப்படின்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணி காட்டணும். இப்போ இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபார்மட், ரொம்ப ஈஸி. இங்க இருக்கிற டோட்டலை ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த சைட்ல டெபிட் சைட்ல இருக்கிற டோட்டலை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் சேல்ஸ். ஓகேவா, கிரெடிட் சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு கிரெடிட் சேல்ஸும் போட்டுக்கணும். இதுதான் நம்ம அசர்டைன் பண்ண வேண்டிய அக்கவுண்ட். சரியா, இல்லஸ்ட்ரேஷன் 10 ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, டெப்டாஸ் ஆன் 1st January 2018 40,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே டெப்டாஸ் ஆன் 31st December 2018. ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த பக்கம் எழுதிக்கணும் டெபிட் சைட்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எல்லாமே போட்டுருங்க, டெப்டார் கிரெடிட்டார் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் பர்டிகுலர் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 rupees. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைட்ல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு 1 lakh rupees வந்து நீங்க கிரெடிட் சைட்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000 rupees, நம்ம தான் டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதனால நம்மளுக்கு அது லாஸ் தான். பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் 5,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா கூட்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள வருது. சரியா, அதனால பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கவுண்ட் 2,000 rupees போட்டாச்சு.
நெக்ஸ்ட் டெப்டாஸ் ஆன் 31st December 2018 60,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ், அதனால நம்ம இதையுமே கிரெடிட் சைட்ல எழுதிக்கணும். பை பேலன்ஸ் கேரி டவுன் 60,000 rupees போட்டாச்சு. இப்போ கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபிகர்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1,67,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல நம்மளுக்கு 40,000 rupees மட்டும் தான் இருக்கு. ஸோ 1,67,000ல இருந்து 40,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 1,27,000 வரும். இதுதான் பேலன்சிங் ஃபிகர், இதுதான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ். நீங்க இங்க எப்படி எழுதணும்னா டு சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கணும், கீழே பேலன்சிங் ஃபிகர்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மேட்லயோ இல்ல இந்த சம்லயோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.